ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜிவி பிரகாஷ் பேசுகிறேன். 30 முன் கற்பனைகள் நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. நல்ல ஒரு ரீச்சில் இருக்குது. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுடைய ப்ரொமோஷன்ஸ் சூப்பர்பான ஒரு இதில் இருக்குது. அதர்வா, அமலா பால் இன்றைக்கி ஹாட்டஸ்ட் ஸ்டார்ஸ் 2 பேருமே நல்ல ஒரு லெவலில் ஃபிலிம் வந்திருக்கு. அண்ட் நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. உங்கள் எல்லார் எக்ஸ்பெக்டேஷனும் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி அபவுட் தி அவுட்புட். ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணுறோம், பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சார், இந்த படம் ஆக்சுவலாக சிங்கிள் சாங்ன்ற மாதிரி ஒவ்வொரு ரிலீஸ் பண்ணீங்க. இட் வாஸ் டன் இட் அப்ராட்லேயும் பண்ணீங்க, ப்ளஸ் இந்தியாலையும் பண்ணீங்க. ஹவ் வாஸ் த ஃபீட்பேக் அபவுட் இட் அண்ட் ஹவு டு த பீப்புள் என்ஜாய் இட்? லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் லவ்ட் ஒரு முறை அந்த சிங்கிள் எவ்ரிபடி லைக் இட். ஏன்னா இட்ஸ் அ லவர் கான்செப்ட், ஒரு கிஃப்ட் சாங் அப்படின்ற தாமரையுடைய லிரிக்ஸு, த வாய்ஸ், த சாங் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இட்ஸ் லைக் அ டீசர். ஒரு படத்தை டீசர் விடுற மாதிரி இது ஒரு சிங்கிள் விடுறீங்க, அவ்வளோதான். ஹீரோயின் அவங்களோட இன்வால்மெண்ட் அமலா பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஷீஸ் அ கிஃப்டட் ஆர்டிஸ்ட். அதர்வாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அவருக்கு. பிரேக்குன்னு இல்லை, இஸ் ஆல்ரெடி டூயிங் வெல். இந்த படம் நல்ல ஒரு அவருடைய ஷோ கேஸாக இருக்கும். அதே மாதிரி எல்ரெட் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் ஹிம், பார்ட் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம் அண்ட் த டீம். இந்த ப்ரொமோட்டிங் த ஃபிலிம் ரியலி வெல். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. உங்கள் எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷனும் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். ஹாய், ஒற்றன் செய்திகள் .com viewers. ஐ எம் எல்ரெட் குமார். 30 முன் கற்பனைகள் படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். இந்த படம் ஆஃப்டர் விடிவி அண்ட் கோவோட ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நானே டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதில் கதை, திரைக்கதை, வசனம் நான் எழுதியிருக்கேன். அமலா பால் அண்ட் அதர்வா லீட் பேர். தாமரை லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஜிவி மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி சாங்ஸ் ரிலீஸ் ஆகி இட்ஸ் அ மேசிவ் ஹிட். நீங்கள் கேட்டிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தென் ட்ரைலர்ஸ் ஆல்ரெடி ஆன் த தியேட்டர்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ். நல்ல ரிவ்யூஸ், நல்ல கால்ஸ் எங்களுக்கு இருக்குது ட்ரைலர்ஸ் பார்த்துட்டு. தென் ரிலீசிங் திஸ் மூவி ஆன் February around Valentine's Day. Then this movie is going to be like a visual treat to the audience because எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. நாங்கள் எப்படி விடிவி கோவில் ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணோம், ஆக்டர் பேஸ்டாக ஒர்க் பண்ணல பட்ஜெட் வைஸ். இதெல்லாம் அப்படி தான். எல்லாம் ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ பண்ணியிருக்கோம். யூஎஸ், கேரளா, பெங்களூர், சென்னை அண்ட் தஞ்சாவூர் பக்கத்தில் கிராமம் எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். சாங்ஸ் எல்லாம் எக்ஸ்டென்சிவாக போயிருக்கோம். தேர் ஆர் ஹெவி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆர் தேர் இந்த மூவி. இட் இஸ் ஆக்ஷன் தேர், குட் ஹியூமர் இஸ் தேர். சந்தானம் படம் ஃபுல்லாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் லீட் பேர் கடையில் காமெடி அப்படி ஒர்க் ஆகிருக்கு. அதர்வா அண்ட் அமலாபால் டோட்டலாக படத்தை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் பேசிக்கலி இந்த மூவி டோட்டலாக மியூசிக்கலாக ட்ரீட் பண்ணியிருக்கோம். ஒரு இடத்துலையும் ஸ்கிரிப்டோடு சேர்ந்து மியூசிக் வரும். அவ்வளோ ஒரு அழகான டெக்னிக்கல் டீம். எனக்கு சக்தி ஆல்ரெடி ரேணிகுண்டாவில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸலண்ட் கேமராமேன். அவரோட ஹார்ட் ஃபுல்லாக கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இது சோல் ஆஃப் அவர் மூவி. தென் ஆண்டனி ரூபன், ஆண்டனியோட அசிஸ்டண்ட், அவர் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு. தென் கிரண் கோவோட ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. தென் திவாகர் நூர் மேம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோயிங் டு பி விஷுவல் ட்ரீட் டு ஆடியன்ஸ். எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாத தெளிவான ஒரு படம். யூ கேன் ஹேவ் அ பேஷ் ஆன் திஸ் மூவி. பெருசாக கஷ்டப்படல சார், அதான் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் நான் புதுசாக டைரக்ட் பண்ணுறேன். எந்த ஒரு டைரக்டரும் ஒர்க் பண்ணல. பட் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ரொம்ப அழகாக ரொம்ப என்ஜாய் பண்ண படம் அந்த படம். ஏன்னா என்னோடய ஸ்கிரிப்ட், ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் மை ஸ்கிரிப்ட். தென் ஹேவ் எக்ஸலண்ட் டீம், ஃப்ரெண்ட்ஸ், கௌதம், கேவி ஆனந்த், கௌதம் சார் அண்ட் கேவி ஆனந்த். இது என்னோட டீம், நல்ல டெக்னிக்கல் டீம். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா இமீடியட் அண்ட் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. ஸோ இனிஷியலாக ஹேட் அ ஸ்மால் ப்ராப்ளம்ஸ், சின்ன விஷயங்கள், சினிமா சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். லேட்டர் நானே டேக் ஆஃப் ஆகிட்டேன். since it's my script. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்தது சார். நான் இப்போ இந்த வீடியோ லான்ச் சிங்கிள் ட்ராக் யூஎஸில் பண்ணோம். என்ன காரணம்னா, இட் இஸ் லைக் விடிவியில் நான் கற்றுக்கிட்டது தான். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி தமிழ் சினிமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைட் ரீச் ஆகுது, எல்லா கண்ட்ரிலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ விடிவியில் நாங்கள் லண்டனில் பண்ணோம் ஆடியோ லான்ச், பெரிய ஹிட்டு.
ஸோ அது மாதிரி இதையும் வேர்ல்டு ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணுறோம். ஆடியோ லான்ச், பூஜை, பட பூஜையாக இருக்கட்டும், வேறு இந்த ப்ரெஸ் மீட் எல்லாமே. ஸோ ஒரு விஷயம் வந்து அப்ராடில் பண்ணும்போது அந்த இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் அந்த படம் சாங்ஸ்லாம் போய் ரீச் ஆகும் அப்படின்றதா பண்ணோம். இட் இஸ் அ பிக் ஹிட் அந்த ஆடியோ லான்ச். இன்றைக்கி வெப்பில் இருந்து மீன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்துக்கு ஒரு அடையாளம் மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அந்த சாங் வந்து லாஸ் வேகஸில் நாங்கள் பண்ணது. தட்ஸ் வே டன் இட். கோரியோகிராஃபி எந்த அளவுக்கு அந்த படத்தில் எல்லா சாங்குமே பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சாங் மட்டும் பிரச்சனை பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபி டோட்டலாக ஸ்கிரிப்ட் பேஸ் தான் போயிருக்கும். அதே மாதிரி என்னோடய லீட் பேருக்கு வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் நல்லா வரும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டு மேம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன மேம் ரீசெண்ட் டைமில் அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக இருக்கும் இந்த படம். ஒரு சாங் கழிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களை மாதிரி நானும் ஆசையாக இருக்கேன் சீக்கிரம் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்ஷன் இஸ் டன் பை ராஜ்சேகர் மாஸ்டர். அவர் ரீசெண்டாக வந்து பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு ஆக்ஷனில், சுப்பிரமணியம் நாடோடிகள் எல்லாம். பட் அதுலேருந்து வெளியே வந்து இதில் பண்ணியிருக்காரு. டோட்டலி மாடர்ன் மூவி. இதில் ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப மாடர்னாக இருக்கும். அதனால புது டெக்னிக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஃபைட்டில். ஃப்ரீ ரன் அப்படின்னு ஒரு ஃபைட் இருக்குது. அது யூஸ்வலாக தமிழ்நாட்டில் வரைக்கும் பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ரீ ரன் ஃபைட்ஸு. தென் ஒரு நைட் ஃபைட் இருக்குது ஆன் த ஸ்ட்ரீட்ஸு. அதெல்லாம் ஒரு அட்பாரதேனே இங்கிலீஷ் மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதர்வா ஆக்செப்ட் அதர்வா இதெல்லாம் நான் எக்ஸலண்ட் ஜாப். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. 6 பேக் ஆகட்டும், நிறைய ஃபைட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அக்ரோபிக்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு. அது அவுட்புட் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் ஸ்க்ரீனில். நான் இப்போ எடிட்டிங்கில் பார்த்துட்ருக்கேன். இட்ஸ் கோன் டு பி a big visual treat to the audience. இந்த படத்துக்கு அடுத்தது எல்ரட் குமார் அடுத்தது படைப்பா அல்லது வந்து இல்லை இப்போ ஆல்ரெடி வந்து டைரக்டராக நான் வந்து இப்போ வந்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ப்ரொடியூசரை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்கள் கம்பெனி. அந்த கம்பெனி ஆல்ரெடி படங்கள் வந்து வரிசை பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்றுமே நிற்காது, கன்வியூஸாக போயிட்டு இருக்கோம். நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சைன்ஸாக எனக்கு 2 படம் ஏக் தீவானாத்தான் சொல்லி வினய் தாண்டோட ரீமேக் பண்ணியிருக்கோம் ஹிந்தியில். 17th February ரிலீஸ் ஆகுது. ஃபுட்டன் கதாஸ் அண்ட் ஃபாக்ஸோட சேர்ந்து பண்ணியிருக்கோம். தென் இன்னும் நீதானே என் பொண்ணு சொந்தம் கௌதம் சாரோட டைரக்ஷனில் வந்து ஜீவா, சமந்தா, ரோமன் சார் மியூசிக்கில் அந்த படம் 50% முடிஞ்சிருச்சு. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். டைரக்டராக இருக்கணும் இல்லையோ ப்ரொடியூசர் கம்மியாக டைரக்டராக எப்போ டைம் கிடைக்குதோ நிச்சயமாக பண்ணுவேன்.